ஒரு ஊர்ல ஒரு 7 விவசாய குடும்பம் ஒண்ணு இருந்திருக்கு. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருந்திருக்காங்க. சாப்பாட்டுக்கே ரொம்பவே வழி இல்லாத நிலைமையிலயும் கூட, வைக்கோல் இருக்கு இல்லையா? அதில வந்து செருப்பு தச்சு வித்து அதில வர்ற காசுல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ இந்த ஒரு பையன் லாஸ்ட் பையன் கேட்டுருக்காரு அவங்க அப்பா கிட்ட, "ஏப்பா நம்ம இப்படியே இருக்கோம்?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன் இப்படி இருக்கோம்னு கடவுள்ட்ட கேட்டா தான்ப்பா தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்க அப்பா. "அப்ப நான் கடவுள போய் பார்த்து கேட்டுட்டு வந்துடுறேன்ப்பா." அப்படின்னு சொன்னோனே, அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துருது. கடவுள போய் பார்க்க முடியுமா நேர்ல? சும்மா இருக்க மாட்டியா நீ? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன திட்டிட்டு போயிடுறாரு. அப்ப இந்த பையன் வந்து என்ன பண்றான்னா, "இல்ல என்னால போக முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் நடந்து போய்க்கிட்டே இருக்கான். போற வழியில பார்த்தீங்கன்னா, ஒரு கடல் இருக்கு. கடலுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்னதா வீடு இருக்கு. நல்லா இருட்டிருச்சுன்றனால, சரி அந்த வீட்ல போயிட்டு தங்கிட்டு நம்ம காலையில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து போறான். அப்ப போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு து அந்த வீட போய் தட்டுறான். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து திறக்கிறா வீட. திறந்தோன உள்ள போயிட்டு, "இன்னைக்கு நான் இங்க தங்கிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோனே, "சரி இருங்க, எங்க முதலாளிட்ட கேட்டு சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு முதலாளி அம்மா வந்து அங்க வந்து இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வர்றாங்க. பார்த்தா பயங்கரமான அழகா இருக்காங்க அவங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன விஷயம், என்ன ஏது, எதுக்காக நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் வந்து சொல்றாரு. சொன்னோனே, "சரி நீங்க போய் கேளுங்க. ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதையும் நீங்க கேட்டுட்டு வரீங்களா? அதுக்கு ஒரு பதில் கிடைக்கணும்." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்கும்போது, "நான் வந்து யார கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ண அடுத்த நொடியே என்னுடைய கணவர் வந்து இறந்து போயிடுறாங்க. நான் ஒரு விதவையா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் நெறைய பேர வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த செகண்டே இறந்து போயிடுறாங்க. எதனால எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. சரி நான் அதையும் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க குடுத்த உணவுகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு, மறுநாள் காலையில எந்திரிச்சு கிளம்புறாங்க. கிளம்பி கடற்கரையை நோக்கி இவர் நடக்கிறாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு படகு தான் இருக்கு. அந்த படகுல நம்ம பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, படகுல ஏறி போய்க்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரே ஒரு தீவு ஒண்ணு இருந்திருக்கு. சரி இந்த தீவுல இருந்துட்டு போலான்னு தீவுல குதிக்கிறாரு. குதிச்சோனே பார்த்தீங்கன்னா, "எதுக்காக இங்க வந்த? நீ யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. திரும்பி பார்த்தா ஒரு பெரிய பாம்பு வந்து நிக்கிது. அப்போ கேட்டோனே இவர் வந்து சொல்றாரு, "இந்த மாரி நான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது சொல்லுது, "நானும் ஒரு சாபத்தால இப்படி ஆயிட்டேன். ஆனா என்னுடைய சாபக்காலம் நீங்கியும் கூட நான் இன்னும் அ க விண்ணுலகம் போகாம இருந்துகிட்டு இருக்கேன். நான் ஒரு பறவையா தான் இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. "என்னுடைய சாபத்துக்கு என்ன ஒரு விமோச்சனம் அப்படின்ற விஷயத்தையும் நீ வந்து கேட்டுட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு, அது வாய திறந்தோனே ஒரு வானவில் மாரி ஒரு ஒளி ஒண்ணு வருது. இது மேல நீ வந்து ஏறிப்போ அப்படின்னு சொல்லுது. அந்த வானவில் மேல ஏறி போனோம்னா, அவரும் விண்ணுலகம் போறாரு. போனோனே கடவுள பார்க்குறாரு. கடவுள்ட்ட கேட்குறாரு, "எதனால எங்க குடும்பம் இதே மாதிரி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு "உன்னுடைய தலையெழுத்து அது. அத வந்து மாத்த முடியாது." அப்படின்னு கடவுள் வந்து சொன்னாராம். அதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் கண்டிப்பா கிடைக்கும். அத நீ பயன்படுத்திக்கிட்டீன்னா, கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை மாறும் அப்படின்னும் சொல்லிட்டாரு. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எதனால கல்யாணம் ஆன உடனேயே ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கு என்ன விமோச்சனம் கிடைக்கும்? என்ன பண்ணா அதுக்கான ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிற அந்த பையன்ட்ட வந்துட்டு ஒரு மந்திர மோதிரம் ஒண்ணு இருக்கணும். அது இல்லாததுனால தான் கல்யாணம் நடந்த அடுத்த செகண்டே அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாம்ப நான் பார்த்தேன் ஒரு தீவுல. அது வந்துட்டு பறவையாக தான் இருந்துச்சாம். ஒரு சாபத்தால அப்படி ஆணுச்சாம். ஆனா, அதோடைய அந்த சாபத்துக்குரிய அந்த காலம் நீங்கியும் கூட அது இன்னும் மாறவே இல்லையாம். அதே சர்ப்பமாவே இருக்கு. எதனால அப்படின்னு கேட்கும்போது, அது வந்துட்டு அ அதாவது அந்த பறவை வந்துட்டு ஒரே ஒரு மந்திர மோதிரம் தான் வச்சுக்கணும். ஆனா அது 2 வச்சிருக்கு. அதனால தான் அது மாறாம இருக்கு. எப்ப அதுகிட்ட 1 போதும் அப்படின்னு அது நினைக்குதோ, அப்பதான் அது உண்மையான ரூபத்துக்கு மாறும்னு சொல்லிடுறாரு. உடனே அங்கருந்து அந்த கடவுள்ட்ட இருந்து விடைபெற்று அவர் வர்றாரு. வந்ததுக்கு அப்புறமா ஆ பாம்பு வந்து கேட்குது, "என்ன விஷயம் கேட்டியா?" அப்படின்னு. அப்ப அவர் வந்து சொல்றாரு, "உன்கிட்ட 2 மந்திர மோதிரம் இருக்காமே, 1 தான் இருக்கணுமா?" அப்படின்னு சொன்னோனே, "அப்ப இந்தா 1 நீ வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இவர்ட்ட குடுத்துட்டு, குடுத்த செகண்ட்லயே அது பறவையா மாறி, அது வந்துட்டு இவர்ட்ட நன்றி சொல்லிட்டு விண்ணுலகத்துக்கு கிளம்பிருச்சு. அதுக்கப்புறமா அந்த பெண்ணுகிட்ட போறாரு. போயிட்டு சொல்லும்போது, இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிற போறவர் வந்துட்டு ஒரு மந்திர மோதிரம் வந்து வச்சுக்கிறணுமா அப்படின்னு. அதோட அப்படியா? அதுக்கு நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்போ வச்சிருக்கேன். நீங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாரு. உடனே ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு நல்ல ஒரு வசதியான வீட்டு பொண்ணு அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்கள கல்யாணம் பண்ணோனே இவங்களுடைய வீடும் நல்ல ஒரு வசதியா வந்து மாறிடுச்சு. இதுதான் கடவுள் வந்து ஒரு வாய்ப்பு குடுக்கும்போது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஸ்டோரி.